வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன செய்தி? தமிழக மீடியாக்களில் காலையிலேருந்து ஒரு தலைப்பு செய்தி வந்துக்கு இருக்கு. பிரபல இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தனுடைய கார் கண்ணாடி உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தலைப்பு செய்தியை காலையிலேருந்து வெளியிட்டு இருக்காங்க. இந்த செய்தியை பார்த்த தமிழக மக்கள் ஷாக் ஆயிட்டாங்க, பதறிட்டாங்க. எதுக்காக பதறினாங்க தெரியுமா? கார் கண்ணாடி உடைக்கப்பட்டதுனால பதறினாங்களா அப்படின்னா இல்லை, பிரபல இசையமைப்பாளர் அப்படின்னு மீடியாக்கள் ஜேம்ஸ் வசந்தனை சொல்கிறதுனால பதறிட்டாங்க. அவர் பிரபல இசையமைப்பாளரை, அவர் மியூசிக் பண்ணதே 2 படம் 3 படத்துக்கிட்ட தான். அவரெல்லாம் ஃபேமஸான மியூசிக் டைரக்டரா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சில பேர் கலாய்க்கிறாங்க. அதாவது போகிற இடம் ஃபுல்லாக பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக பேசுகிறது. இப்போது பாலிடிக்ஸுக்கு நியூ என்ட்ரியாக வந்திருக்கக்கூடிய டிவிக்கே விஜய்க்கு எதிராக பேசுகிறது தான் ஜேம்ஸ் வசந்தனுடைய முழு நேர வேலையாக வச்சுருக்காரு. ஒன்று பிஜேபியை விமர்சனம் பண்ணுவார், இல்லைன்னா விஜயை விமர்சனம் பண்ணுவார். இதை தான் ஃபுல் டைம் டியூட்டியாக வச்சுருக்காரா? சென்னையில் ஹோட்டலில் சாப்பிட்றதுக்காக காரை பார்க் பண்ணிவிட்டு போய் சாப்பிட போயிருக்காரு. யாருன்னே தெரியலை, கார் கண்ணாடியை உடச்சிட்டாங்களாம். பிஜேபியாக தான் இருக்கும், இல்லை டிவிக்கேவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி பேசியிருக்காரு. ஜேம்ஸ் வசந்தன் பேசின வீடியோ இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சட்டப்பேரவை தேர்தல் முடிவு டிஎம்கேக்கு ஃபேவராக வந்தால் என்ன ஆகும், என்டிஏவுக்கு ஃபேவராக வந்தால் என்ன நடக்கும், டிவிகேவுக்கு ஃபேவராக வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ஒப்பீனியனை ஷேர் பண்ணுறாங்க. அதை தொகுத்து நான் ஷார்ட்டாக நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இந்த சட்டப்பேரவை தேர்தல் முடிவு அதிமுக பாஜக கூட்டணிக்கு சாதகமாக வந்துச்சு அப்படின்னா அடுத்த 5 வருஷம் என்ன தெரியுமா நடக்கும்? அதாவது லாஸ்ட் 5 இயர்ஸு ரெஸ்ட்டில் இருந்த கோவன் இருக்கார்ல, ஜெயலலிதா பீரியடில் மூடு டாஸ்மாக மூடு அப்படின்னு பாட்டு பாடினவர். டிஎம்கே ஆட்சி நடக்கும்போது ரெஸ்ட்டில் இருந்தார். அப்பையும் டாஸ்மாக் இருந்துச்சு, கடைகள் இருந்துச்சு. டாஸ்மாக் கடைகளுக்கு எதிராக ஒரு போராட்டம் கூட நடத்தலை, இது மாதிரி பாடலாம் பாடலை. அந்த கோவன் முழிச்சுக்குவார், ரெஸ்ட்டில் இருந்து மறுபடியும் வேலைக்கு இறங்கிடுவார். ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ஆட்சி நடக்கும்போது மறுபடியும் டாஸ்மாக்கு எதிராக போராட்டம் நடத்துறது, இப்படி ஆரம்பிச்சிருவார் வேலையை. இது கோவன். அடுத்து இந்த சினிமா பிரபலங்கள்லாம் இருக்காங்களே, அவங்களும் லாஸ்ட்டு 5 இயர்ஸு ஓய்வில் இருந்தாங்க. சித்தார்த்தா இருக்கட்டும், நடிகர் கார்த்தியா இருக்கட்டும். முன்னாடி ஏடிஎம்கே ஆட்சி நடந்தப்போ சென்டர் கவர்மெண்ட் கொண்டு வந்த எல்லா சட்டங்களையும் எதிர்த்தாங்க. ஏடிஎம்கே கவர்மெண்ட்டையும் கடுமையாக எதிர்த்து அடிக்கடி ட்விட்டர் பதிவு போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இது ஏடிஎம்கே ஆட்சியில். இபிஎஸ் சிஎம்மாக இருந்தப்போ எம்கேஎஸ் சிஎம் ஆனதுக்கப்புறம் எங்கே போனாங்கன்னே தெரியலை. புரட்சி பேசிக்கிற சூர்யாலாம் மும்பையில் போய் செட்டில் ஆகிட்டார். மறுபடியும் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இந்த லாஸ்ட் 5 இயர்ஸு ரெஸ்ட் எடுத்த சினிமா பிரபலங்கள் மறுபடியும் சென்னை திரும்புவாங்க. ஏதாவது சின்ன பிரச்சனை நடந்தாலே ரொம்ப பொங்கி ஆக்ரோஷமாக பதிவுகள் போட ஆரம்பிப்பாங்க. இது சினி பிரபலங்கள். இது மாதிரி நடக்கும். ஒருவேளை டிவிக்கே ஆட்சிக்கு வந்துச்சுன்னா திராவிட கட்சிகளால் டிவிக்கேவை சமாளிக்க முடியாது. ஏன்னா விஜய்க்கு அதிகப்படியான இளைஞர்களுடைய ஆதரவு இருக்கா. அப்போது திராவிட கட்சிகளால் எதிர்கொள்ள முடியாது விஜயை எதிர்கொள்ளணும்னா அண்ணாமலை மாதிரியான ஒரு எஃபிஷியண்டான பர்சனால் தான் முடியும். அண்ணாமலையை பிஜேபியுடைய மாநில தலைவராக்கி கூடவே மத்திய அமைச்சராகவும் அண்ணாமலை ஆக்கிட்டாங்கன்னா, பாஜக மேலிடம் ஆக்கிட்டாங்க அப்படின்னா மீதியை அண்ணாமலை பார்த்துக்குவார். விஜய் பின்னாடி போகக்கூடிய பல இளைஞர்களை தன் பக்கம் இருக்கக்கூடிய அந்த பவர் அண்ணாமலைக்கு இருக்குது. ஒருவேளை டிவிக்கே வெற்றி பெற்றாங்க அப்படின்னா அண்ணாமலை கரெக்டாக ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்க்கட்சி தலைவராக செயல்படுவார். 2031 விஜயா அண்ணாமலையா அப்படிங்கிறத அப்படி தான் இருக்கும். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.